மாமிசம் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்டேன். அந்த மாதிரி போகக்கூடாது. மாமிச உணவு நாம நம்மள சுத்தப்படுத்திக்கிறதுக்காக தான் நம்ம கோயிலோட அடையாளம். மாமிசம் சாப்பிட்டுட்டும் கோயிலுக்கு போகக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா அன்னைக்கு மாமிசம் சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறை. சரிங்களா? இந்த முறைய நீங்க வந்து சரியா கடைபிடிச்சிருந்தீங்கனாங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும், மனநிலை நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இல்ல நாம திருப்தியா சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி இருக்கும்போது ஆசை உள்ள வந்துருச்சு. நெறைய பேர் விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் இருக்கும் பொழுது, விரதம் எதுக்கு இருக்கணும்? என்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வு, உள்ளம், உடல் அத்தனையும் ஐயா உன்கிட்ட குடுத்துருக்கேன். எந்த சாமி கிட்ட ஏதோ ஒரு சாமி கிட்ட நம்ம விரதம் இருக்கும்போது, அந்த சாமி கிட்ட நம்மோட உணர்வ குடுக்குறோம். இந்த உணர்வ அங்க குடுத்துட்டோம். ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யாருக்கு? சாமிக்காக. விரதம் இருந்து சாமிக்காக பணி செஞ்சுட்டு. செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க தெரியுமா? சிகரெட் பிடிக்கிறது. இந்த புகையிலைய வந்து பயன்படுத்துறது. நம்ம உணர்வுக்காக விரதம் கிடையாது. விரதம் என்பது கடவுளுக்காக. அப்போ உன் ஆசைகளை தள்ளி வச்சு, உன் பழக்கவழக்கங்களை ஒதுக்கி வச்சுடணும். உங்களோட எண்ணங்களை ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சுட்டு பிறகுதான் நாம் கடவுளை விரதத்திற்குள் நாம ஈடுபடணும். நாம விரதத்துக்கு ஈடுபடணும் அப்படின்னாலுமே நம்மள நாம சரி பண்ணிக்கணும். குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது, ஆசை தீர உணவு அருந்தக்கூடாது. ஏன்னா ஆசையெல்லாம் நாம கடவுளுக்காக கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு? குறைஞ்சது ஒரு 21 நாள், 48 நாள், 41 நாள் ஏதோ நாம கடவுளுக்காக இத்தனை காலங்கள் நாம வந்துட்டு நம்மளோட உணர்வை கொடுக்கும்பொழுது, நம்ம ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி நாம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம மாமிசத்தை சாப்பிட்டு கோயிலுக்கு போகிறோம். நாம கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது மாமிசத்தை அருந்தக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நம்ம மாமிசத்தை சாப்பிடலாம்னு நினைக்க கூடாது. சரிங்களா? நீங்க போயிட்டு வந்ததுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க வந்து கோயிலுக்கு போகாம நீங்க அந்த மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். கட்டுப்பாடு எதுக்கு? ஒரு நெறி எதுக்கு? ஒரு வழிமுறை எதுக்கு? இதெல்லாம் சரியா கடைபிடி. சரிங்களா? நெறைய நீங்க வந்துட்டு இந்த ஆன்மீகத்துல நெறைய இருக்கு. இத வந்து சரியா கடைபிடிச்சதுனால வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள், நம்ம உடல் எல்லாம் பிணி முதல் கொண்டு அகன்று, பிணிகள் முதல் கொண்டு அகன்று ஆரோக்கியமாக, சிறப்பாக வாழ இந்த ஆன்மீக நெறி சரியா கோயிலுக்கு போவீங்களா? போகும்பொழுது அதுக்கான என்ன வழிமுறையோ அத பின்பற்ற. சரி நல்லா பசிக்குது. கொஞ்சம் சைவ உணவு. நமக்கு என்ன பால், பழம் ஏதோ சைவ உணவு நான் இத சாப்பிட்டு நான் வரேன் மாதிரி எனக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்துட்டு நான் இதுக்கு ஒரு தவறு கிடையாது. மாமிசம் என்பது பந்தம். அது நம் ஆசைகளை தூண்டக்கூடியது. சைவ உணவு என்பது சாத்விக். ரொம்ப நம்மள ரொம்ப சாந்தமா வச்சுக்கும். அப்போ மாமிச உணவு நம்ம உணர்வுக்காக சாப்பிடக்கூடாது. நம்ம பசிக்காக 2 பழம் சாப்பிடலாம். ஒரு 4 இட்லி சாப்பிடலாம். சரி அந்த மாரி சாப்பிட்டு கோயிலுக்கு போகலாம். தப்பு கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு வெறும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. நெறிய கரெக்ட்டா
கடைபிடிக்கிறோம். இத கோயிலுக்கு போறோம் சாப்பிட்டு வரணும்னும் போது, கண்டிப்பாக நீங்க சாப்பிடும்பொழுது சைவ உணவு சாப்பிட்டு கோயில். அசைவ உணவு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. போயிட்டு வந்தும் சாப்பிடக்கூடாது. அசைவம். சரி. ஒரு வரலாறு இருக்கு. இந்த சைவ ஒரு காலத்துல என்ன ஆகுதுங்கன்னா, ஒரு 4000, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்ல போனோம்னா, இப்ப இருந்து ஒரு பெரிய காலகட்டத்துல 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தரப்பினர் பலியிட்டு கடவுளுக்கு பலியிடுற வழக்கம் வந்து ஒரு தரப்பினரிடத்தில் இருக்கிறது. தமிழர்களிடத்தில் கிடையாது. அந்த வரலாற்றை பார்த்தா தமிழரிடத்திலும் கிடையாது. ஒரு காலகட்டத்துல ஒரு தரப்பினரிடத்தில் பலியிட்டு சாப்பிடுற வழக்கம் உண்டு. அப்படி ஒரு காலத்துல பலியிடும்பொழுது, அந்த ஆடு இருக்கும். என்னாது இந்த ஆடு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அது பலியிடும்போது அந்த ஆட்டு மேல வந்து அந்த கத்தி சரியா படாது. கத்தி பட்டு அது வெளியில வந்து இந்த ஏகத்த எல்லாத்தையும் இடிச்சுட்டு, மக்கள் அந்த பூஜை செய்து கொண்டிருக்கிற மக்கள், வழிபாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்க எல்லாம் இடிச்சு தள்ளி எல்லாரையும் வந்து தூக்கி போட்டுட்டு தும்சம் பண்ணிட்டு அந்த ஆடு என்ன பண்ணுது வந்துருது. வந்து நிக்குது. அந்த ஆட்ட பத்தி எல்லாம் பாருங்க. அப்போ காலையில வந்து கதிரவனோட ஒளியில வந்து கடவுள் வராரு. ஒருவர் வராரு. வரும்போது அந்த ஆடு வந்துட்டு அவர பாக்குது. பார்த்த உடனே அந்த ஆடு வந்து ரொம்ப நினைச்சு சாந்தமா வந்து அது கருணையோட பார்த்தாரு முருகர் பார்க்கிறாரு. பார்த்த உடனே என்ன பண்ணுது, என்னன்னு கேட்கும்போது அந்த ஆடு வந்து அடிச்சுட்டு போகுது. எங்க போகுது? பலியிட்ட இடத்துக்கு. அங்க பலியிட்ட இடத்திற்கு வந்து அந்த முருக கடவுளும் வந்து போறாரு. போகும். அந்த ஆடு தூக்கிட்டு போய் அந்த பலியிட்ட இடத்துக்கு போறாரு. முருகப்பெருமான் ரொம்ப கோவப்படுறாரு. என்ன அவங்க என்ன சொல்றாங்க தரப்பினர், அதுங்க ஒரு பூமியில இருக்கிறதுக்கு ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நாங்க கடவுளுக்கு இத பலியிட்டு அத உணவு நாங்க சாப்பிட்டுட்டு தான் வழிபாடு நாங்க வந்து அத காலகாலமா நாங்க பண்ணிட்டு இதுதான் நாங்க உணவா சாப்பிடுறோம். ஏன்னா, அந்த தரப்பினருக்கு வந்து அந்த நெறி கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, முருகன் வந்து அந்த விதைய குடுக்குறாரு. என்ன? இந்த பழங்கள், இந்த திணை, நெல் இந்த பொருட்கள போய் நீங்க இந்த ஒரு உயிர் ஜீவராசிகள கொன்று சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த உயிர் ஜீவராசிகளை கொன்று இனி நீங்க சாப்பிடக்கூடாது என்பது, அந்த ஒரு தரப்பினர் தான் இந்த மாமிச சாப்பிட்ட தரப்பினர் ஆடை பலியிட்டு சாப்பிட்ட ஜீவராசிகளை பலியிட்டு சாப்பிட்ட அந்த தரப்பினருக்கு இவர் அறிவுரை சொல்றாரு முருகர். இனி நீங்க பலியிடக்கூடாது. உங்களுக்கு நான் வேறு வழியில் நான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பிடுவதற்கு, உணவு உண்பதற்கு, ஜீவனம் செய்வதற்கும் நான் உங்களுக்கு வழி செய்கிறேன். இவர் என்ன பண்றாரு, இந்த காய், கனி, விதைய அந்த மக்கள்கிட்ட குடுக்குறாரு. இது என்ன செய்யணும் அவருக்கு புரியல. அத கொண்டு வந்து விதைச்சு காட்டுறாரு. அங்க என்னவாகுது? காய், கனி, சாதமிட்டு அத ஜெயமாக்கி, அத கனியாக்கி, அத வந்து இவங்க வந்து பருகுறதுக்கும், சாப்பிடுறதுக்கும் அத உதவி செய்றாரு. அந்த மக்களுக்கு அதுவும் ஒரு பக்கத்துல கொண்டு போய் அந்த நெறிப்படுத்துவது தான் நம்ம முருகக்கடவுள். இத உலகம் முழுக்க கொண்டு போய் இத வந்து நெறிப்படுத்துறாரு. அதனால தான் முருகப்பெருமான் பஞ்சாமிர்தம் உரைக்கிறார். இதுக்கான அடையாளம் பஞ்சாமிர்தம். நெல் முருகன் கொடுத்தது. திணை முருகன் கொடுத்தது. கொய்யா, கனி, பழங்கள் முருகன் கொடுத்த விதை. யாருக்கு? தவறாக ஒரு இடத்தில் கடவுளுக்கு பலியிட்டு கொண்டிருக்கக்கூடிய பூமியில் ஒரு தரப்பு மக்களுக்கு இந்த கனிச்சாரங்களை கொண்டு கொடுக்கிறார்கள். ஆல்ரெடி தமிழர்கள் சைவர்களா இருக்காங்க. சைவ உணவு சாப்பிட்டு இருக்காங்க. பல ரசங்களை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பூமியில் ஒரு தரப்பு மனிதர்களுக்கு அது தெரியாததனால் அந்த இடத்துல அத வந்து கொடுத்து அதை ஜெயமாக்கி அதை அவங்க சரிப்படுத்தி நெறிப்படுத்தி பிறகுதான் உலகத்தை சுத்தி வராரு. உலகம் முழுக்க இந்த பழங்கனிய
கொண்டு போய் விவசாயத்துக்கும் தனி சாரங்கள் தோட்டத்திற்கும் இதை கொண்டு போய் எல்லா இடத்தையும் விதைக்கிறாரு. இதுதான் என் மக்கள் வந்துட்டு பழகிட்டு இருக்காங்க. அதனால கடவுள் வந்து இந்த மாதிரியான ஜீவராசிகளை விரும்புவதே இல்லை. ஏன்னா இந்த கடவுளுக்கு படைக்கப்பட்டது அத்தனை கடவுளால படைக்கப்பட்டதுதான் இந்த ஜீவராசிகளும் மனிதர்கள், மரம், செடி, கொடிகள் அத்தனைக்கும். அப்போ இந்த மனிதர்கள் மாமிசம் உண்ணக்கூடாது என்பதற்காக அந்த இருக்கக்கூடிய இந்த ஆட்டின் வடிவத்தில் இருந்தா அந்த ஆடை வந்து மறுபடியும் முருகனோட வந்து சேர்ந்தது. நீங்க ஒரு புராண காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல பார்த்தா ஆடுதான் முதல்ல வந்து முருகனோட. ஏன்னா ஆடு வந்து முருகனுக்கு அடைக்கலமா வந்தது. ஆடு முருகன்கிட்ட அடைக்கலமா வந்திருக்கும் போது ஆடு சரிங்களா? அதனால நீங்க நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு கடவுளுக்கு பலியிடுவது பிடிக்காது. ஆனா அந்த ஒரு காலத்தில் கடவுளுக்காக பலியிடுகிறோம் என்று ஒரு தரப்பில் அதை செய்தார்கள். அந்த இடத்தை முருகப்பெருமான் நெறிப்படுத்தப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இப்பவும் சொல்லலாம். இப்போ வள்ளலார்கள் இருந்து ஆதிசங்கர் அனைவரும் நாம் வந்து சொல்லிக் கொண்டு போகிறோம். கோமல் சுவாமிகள் இருக்கு. எல்லா மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பலி உயிர் ஜீவராசிகளை பலியிட ஒரு சில ஏன்னா நான் வந்து ஒரு பதிவுல நான் இது கேட்டதுனால நான் சொல்றேன். இந்த பலியிடும் வழக்கம் அதே நிறைய இருக்கு. நான் வந்துட்டு இந்த விஷயங்கள நிறைய இந்த மச்சக்காவடி எதுக்கு இருப்பாங்க தெரியுமா? இந்த 2 முனிவர்கள் இருக்காங்க. இந்த மச்சக்காவடி இருக்கும் பொழுது இந்த 2 முனிவர் என்ன பண்ணாங்க, அந்த முனிவரோட பிள்ளைங்க 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நதி ஓரம் என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நதியில போய் விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க விவசாயம் செய்யறதுக்காக அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பசங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த முனிவர் ஒரு பிள்ளைங்க 2 பேரும் இந்த நதியில போயிட்டு இருக்கக்கூடிய மீன்களை பிடிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கும்பொழுது, அவரோட அப்பா வந்துட்டு அந்த முனிவர் வந்து பார்த்துக்கிறாரு. பிள்ளைகள பார்த்த உடனே கோவம் வந்துருது. என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு சாபம் இந்த மீன்களை வந்து நீ வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அதை இன்னலுக்குள்ளாக்கியிருக்க. அதே மாதிரி மீனா தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டோம்னா அந்த 2 பிள்ளைகள் மீனா வருது. மீனா போயிட்டு அந்த நதியில சரிங்களா? அது யாரால அந்த சாப விமோசனம் அடையுதுன்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானால அந்த சாப விமோசனம் அடையுது. அந்த முருகப்பெருமானால அந்த 2 பிள்ளைங்களும் வந்துட்டு அந்த சாப விமோசனம் அடைஞ்சிடுறாங்க. அப்ப திரும்பவும் வந்து அவங்க மனிதராயிட்டு முருகப்பெருமான வந்து கைகூப்பி வணங்கிட்டு, ஐயா எனக்கு வந்து சாப விமோசனம் நீங்கிடுச்சுன்னு சொல்லும்போது, அதுதான் மச்சக்காவல் 2 மீன்களையும் மதிக்கணும்ன்றதுக்காக 2 மீன்கள வந்து அந்த காவடியில போட்டு அத கொண்டு போவோம். அந்த மீனுக்கு எந்த சேதாரமும் இருக்கக்கூடாது. அழகா கொண்டு போய் நதியில விடுவாங்க. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அதுதான் மச்சக்காவடி. இந்த 2 மீனையும் அழகா கொண்டு போயி, இங்கிருந்து எந்த ஒரு சேதமும் ஆகாது. அவ்ளோ அழகா மீன்கள வந்து தண்ணீர்ல போட்டு கொண்டு போய் நதியில விடுறது தான் மச்சக்காவடி. அது குளத்திலயோ, இல்ல கடல்லயோ, அல்லது நதியிலயோ கிடக்கும். சரிங்களா? அதனால நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் எதுக்கு இத சொல்ல வரேன்னா, நெறைய மக்களுக்கு வந்துட்டு நெறைய வந்துட்டு இந்த ஆன்மீக விஷயங்கள் தெரியாம இருக்க. கதைகள வந்து வேற மாரி கொண்டு போறாங்க.
நிறைய இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வந்துட்டு ஒரு 2 வரி வந்துட்டு படிச்சுருவாங்க. மத்த மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வசனங்கள அந்த வரிய வந்து படிக்க மாட்டாங்க. அத முழுமையா படிச்சா இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியும். சரிங்களா? அதனால நீங்க சாப்பிடக்கூடிய பொருள், உங்க கோயிலுக்கு முன்னாடி போகறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. போயிட்டு வந்து இதுதான் சரி. அடுத்த இதுதான். நீங்க போட்ட அந்த பதிவுல கடவுளுக்கு பலி இடுவது கிடையாது. அதான் சொன்னேன். ஒரு காலகட்டத்தில் பூமியில் ஏதோ ஒரு இடத்தில் பலியிட பழக்கம் இருந்தது. அது முருகனால் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆடு பலியிடும் பழக்கம், பல விலங்குகள் பலியிடும் பழக்கம் உண்டு. அந்த ஆடு முருகனுக்கு தெரிவித்தது. பலியிடுறத வழக்கம் உண்டு. அது தப்பித்து வந்து முருகனிடத்தில் வந்து அடைக்கலமான பிறகுதான் முருகனுக்கு தெரியும். இது வந்து ஒரு தரத்தில் பலியிடுவதற்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள் வந்து அதை போய் தடுக்கிறாரு. பலியிடக்கூடாது என்று செய்து அங்க வந்துட்டு அந்த விதைகளை கொடுக்குறாரு. விதைகளை கொடுத்து சைவர்களா மாத்துறாங்க. அது சைவர்களா மாறினாலா என்னங்கிறது அங்க அந்த ஒரு வழக்கங்கள் வந்துட்டு கொடுக்கப்படும். நீங்க இனி பலியிடக்கூடாது. கடவுளை கேட்பது கடவுள் எல்லாருக்குமானது. மனிதர்கள், உயிர் ஜீவராசிகள் அனைத்துக்குமே கடவுள் தான் ஒருவர். அவர்தான் எல்லா ஜீவராசிக்குமே உறுதுணையா இருக்கக்கூடிய கடவுள் பலி கேட்பதில்லை. கடவுளுக்கு பலி கொடுப்பதில்லை. எல்லா மகான்களையும் நான் சொல்றேன். வள்ளலார் முதல் கொண்டு இதான் சொல்லுவார். சரிங்களா? இப்ப ஏதோ மனசுக்கு சாமி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க வீட்டையே துடைக்காதீங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வீட்டை துடை எப்பொழுதும் அதை செய்யணும். தினமும் வீட்டை துடைச்சு கோலம் போடணும். கோலம் எதுக்கு போடணும் தெரியுமா? நம்ம தலையெழுத்து கோலத்துல தெரியும். நம்ம மனதுல என்ன இருக்குன்றது நம்ம கோலம் போடும்போது அந்த கோலத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த கோலத்துல அவ்வளோ ஒரு ரகசியம் இருக்கு. நிறைய ஆன்மீகத்தை பதவியோட ஆன்மீகத்துல கடல் மாதிரி நம்ம தேடனா தேடிட்டே இருக்கோம். கடைசியிலே தமிழோட ஆன்மீகம் மதம் கிடையாது. இது ஒரு வாழ்வியல் நெறிமுறை, அறிவியல் நெறிமுறை, கலை நெறிமுறை. இதெல்லாம் தமிழரோட வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. நிறைய இருக்கு. நம்ம ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேசலாம். நிறைய தெரிஞ்சது. வாழ்க்கையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால வரும் பதிவுகளில் நம்ம ஆன்மீகம், அறிவியல், வாழ்க்கை, அரசியல் அனைத்து விஷயங்களும் நம் ஆன்மீகத்தை
அறிவுரையாக வைத்து அனைத்து மக்களுக்கும் நாம் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.